கூடிய ஒரு ஒன்றிய கழகம், 4 பேரூர் கழகம், 14 ஊராட்சி, 63 வார்டு கழகங்கள், 160க்கும் மேற்பட்ட கிளை கழகங்கள், இங்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய கழக தாய் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், துணை செயலாளர்கள், பொருளாளர் அனைவருக்கும், அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கும் எங்களை போன்ற சார்பணி சகோதரர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் சொல்வதற்கு என்னங்க அதிகமா பேச விரும்பல. 3 எலெக்ஷன் பார்த்துட்டோம். எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு இல்லாததால பெரிய அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை அண்ணன் பார்த்துக்கிறாரு. அரசாங்க சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கு ஒன்னொன்னுக்கு நம்ம யாரை பார்க்கறது, எப்ப பார்க்கறது, எப்படி பார்க்கறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரு மாவட்ட கூட்டம்னா கூடுறோம், ஒன்றிய கூட்டம்னா கூடுறோம், எலெக்ஷன்னா பயங்கரமா வேலை பார்க்கணும், எம்பி எலெக்ஷன் உசரம் கொடுத்து வேலை பார்க்கிறோம். நம்ம வாழ வைக்கிறது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கொண்டு வரதான் இருக்கு. ஆனா அதுக்கான வேலைகளை துரிதமா பண்றோம்னா கிடையாது. அவங்க நின்று தான் ஜெயிச்சிருக்கலாம், இவங்க நின்று தான் ஜெயிச்சிருக்கலாம், அவங்க இந்த ஜாதி கிடையாது, அவங்க அந்த ஜாதி கிடையாது அப்படின்ட்டு நமக்குள்ள பேசி காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி தோல்வி நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒழிய வேணாம், அவங்க ஜெயிச்சு அமைச்சர் ஆகிடுவாங்க, இவங்க ஜெயிச்சு அதாயிடுவாங்க, இதாயிடுவாங்க. முதல்ல ஜெயிக்க வைப்போம். அவங்க அமைச்சர் ஆகிறாங்களா, அரசாங்கத்தை பிடிக்கிறாங்களா, அதை தலைவர் பார்த்துக்காது, மாவட்ட கழக செயலாளர் பார்த்துப்பாரு. அதனால இப்ப நடைபெறக்கூடிய 30 விழா நம்ம சொந்த ஃபங்க்ஷன் மாதிரி கிளம்பி போவோம், குடும்பத்தோட போவோம், பயணமா புதுகலத்தோட போவோம். அதெல்லாம் நல்லாவே இருக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா கடந்த 4 நாட்களா எல்லா கூட்டமும் பார்த்துட்டு இருக்காரு. நானும் ஆன்லைன்ல செல்ல பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்மளுக்கு கூட்டம் அதிகம், சிறப்பான கூட்டம், மேடையில நிக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு எங்களுடைய ஒன்றியம் கழக பணிகள் சிறப்பாக தான் இருக்கு. ஆனா அந்த சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது மட்டும் நமக்கு என்ன ஆகுது கேட்டா, தலைவாசல் ஒன்றியத்துல ஓட்டு விடுல, கெங்கோலி ஒன்றியத்துல ஓட்டு விழுந்துருச்சு. அங்க உள்ள இங்க உள்ள ஏன் நம்ம போராடிட்டு இருக்கணும்? நம்ம நிறைய செஞ்சு கொடுப்போம், நிறைய ஓட்டு வாங்கி கொடுப்போம். 11 சட்டமன்றம்னா அண்ணன் தலைமையில 4 இருக்கு, 4 ஜெயிச்சு கொடுப்போம், ஜெயிச்சு போய் நிற்போம். அண்ணன் செய்யணும் சொல்ல போறாரு. அதனால வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல கழகம் யாரை கை காட்டினாலும் சரி, நம்மளுக்குள்ள எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாம, எந்த ஒரு போட்டி பொறாமையும் இல்லை. நிக்கிறது தளபதியா, நிக்கிறது மாண்புமிகு சின்னவர், அப்படியே ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ஜெயிக்க வைப்போம். நம்ம தொகுதி எம்எல்ஏ அமைச்சரும் நம்ம தானே பெருமை. அதை மாவட்ட சார் பார்த்துக்குவாரு. தளபதியா இருக்காரு மாண்புமிகு சின்னவர். விளையாட்டு துறை ஏற்றுல, செஸ் போட்டியிலிருந்து ரேஸ் போட்டு வரைக்கும் மாஸ் காட்டி மாண்புமிகு சின்னவரா வளம் வந்துட்டு இருக்காரு. நம்மளை வழிநடத்த அவர் தயாரா இருக்காரு, ஐடியா சொல்றதுக்கு அண்ணா தயாரா இருக்காங்க. அதனால இந்த கூப்பிட்டாங்க கூப்பிடல, வந்தாங்க வரல, கிழக்க செயலாளர் கிளைக்கழகம் சொல்லிடுறாரு, பேரூர் செயலாளர் சொல்லிடுறாங்க. எங்களை போன்ற சார்பணிகளுக்கு யார் சொல்றாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இது எங்க நிகழ்ச்சி, எங்க சொந்த நிகழ்ச்சி, நாங்களாம் வந்துட்டோம், இது நம்ம வீட்டு நிகழ்ச்சி. அது மாதிரி வரக்கூடிய 30 விழாவாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நான் ஒவ்வொருவரும் நாம தான் வேட்பாளர், நம்ம எப்படி வேலை பார்ப்போம்? அது மாதிரி செஞ்சு கண்டிப்பா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கெங்கவல்லி தொகுதியில வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற வேட்பாளர் மாதிரி யாருமே வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு மாவட்ட கழகம் மாண்புமிகு தளபதியாரும் மாண்புமிகு சின்னவர்களும் நம்மை பாராட்டும் வகையிலே அந்த செயல்பாடு இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.